பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்குள் திமுக தலைவர் ஸ்டாலினின் இல்லத்திற்குள் முதலமைச்சர் விஜய் செல்லும் அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் விஜயை உதயநிதி மற்றும் எழிலன், சேகர் பாபு, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இப்பொழுது முதலமைச்சர் விஜயை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினின் இல்லத்திற்குள் அழைத்துச் செல்லக்கூடிய காட்சியும், உதயநிதி முதலமைச்சர் விஜயை கட்டி அணைத்து உள்ளே ஆரத் தழுவி வரவேற்று அழைத்து சென்ற அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் ஒரு நாகரிகமான, அதாவது ஒரு நயத்தக்க நாகரிகமான ஒரு அரசியல் செயல்பாடு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதையே பார்க்கிறோம். தமிழக அரசியலில் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான அந்த நட்பு உறவு ஆகியவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் இப்போது காண முடிகிறது. இப்பொழுது முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூங்கொத்தளித்து வரவேற்றதையும், இப்போது முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து பொன்னாடை போர்த்தி அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியலில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரை எதிரும் புதிருமாக அங்கு தேர்தல் களத்தில் மோதிக்கொண்ட 2 முக்கியமான தலைவர்கள் இப்பொழுது இல்லத்தில் ஒன்றே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியானது அரசியலில் ஒரு புதிய மாண்பை, ஒரு புதிய முன்னுதாரணத்தை முதலமைச்சர் விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த காட்சிகள், சந்திப்பு, வாழ்த்து மற்றும் இந்த நிகழ்வுகள் காண்பிக்கின்றன. தமிழக அரசியலில் ஒரு நயத்தக்க நாகரிகம் என்று கூறக்கூடிய அளவுக்கு அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அதற்கு பிறகு இப்போது அது ஏற்பட்டிருப்பதாக கருதலாம் இந்த நிகழ்வின் மூலமாக. ஏனென்றால் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்து, கொளத்தூர் தொகுதியில் அவர் அதிர்ச்சி தோல்வியடைந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்து இப்பொழுது ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்தும் ஆசையும் பெறுவதற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் சட்டமன்றத்திற்கு சென்று வீடு திரும்புவதற்கு முன்னதாக அவருடைய இல்லத்தில் சென்று அந்த வாழ்த்து பெற்ற அந்த காட்சியும், இப்போது முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அந்த உரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி உடன் இருக்கிறார். அவர்தான் அடுத்த 5 ஆண்டுகள் முதலமைச்சர் விஜய்க்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் நட்பு அடிப்படையில், அவர்கள் உறவு அடிப்படையில் நாம் ஒன்றாக இருப்போம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.